வெல்கம் டு மாஸ்லண்ணி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதை பேத்தி வந்திருக்காங்க, பேத்தி செய்கிறேங்கிறாங்க. என்னென்ன தேவையான பொருள்கள்னு பாருங்கள், செய்முறையை பார்த்துக்குங்க. அதனோட விளக்கத்தை சொல்லுவாங்க அவங்க. இப்போ நம்ம ஒரு வெஜ் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் ப்ரெட் எடுத்துக்கிறோம், அப்புறம் சீஸ், அப்புறம் வந்து சீஸ் ஸ்ப்ரெட், அப்புறம் வந்து கேபேஜ், ஆனியன், கேப்சிகம், கேரட், டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா சாட்டே ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இப்போ கேபேஜும் போட்டுக்கலாம். கேபேஜ் வந்து ஹாஃப் கேபேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு ஆனியன். ஓகே, இதை வந்து சாட்டே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கோம், அதாவது சின்ன சின்னதாக. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு கிளாஸி லுக் இருக்கு. இப்போ வந்து நம்ம கேப்சிகமும் ஆனியனும் போடுவோம். நம்ம ஏற்கனவே போட்ட கேபேஜும் கேரட்டும் ஓரளவு நல்லா சாட்டையாக இருக்குது. நம்ம இது ஒரு நல்லா ஃபுல் குக் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போ இதுவும் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு நைஸ் சாட்டே பண்ணிடும். இப்போ நல்லா சாட்டே ஆகிறதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுப்போம். சால்ட் போட்டோடனே நம்ம நல்லா சாட்டே பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு மசாலா தூள் போடுறோம். நம்ம நார்மலாக போடணுன்னா ஒரு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கியூமின் பவுடர், அந்த மாதிரி போடலாம். மல்லித்தூள், இது வந்து பாட்டியோட ஸ்பெஷல் மசாலா. இதில் வந்து என்னென்னா மிக்ஸ்டு இருக்குது, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் கடுகு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுப்போம். போட்டு இதை நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூன் இல்லாட்டி 4 டீஸ்பூன் சாஸ் ஊற்றிப்போம். நம்மளுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம சாஸ் எவ்வளோன்னு ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு 4 டீஸ்பூன் போதும். நம்ம சாட்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ திருப்பி தேவைப்படுதுன்னு பார்ப்போம். நம்ம சாஸ் போட்டனால கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது திக்காயிரும், எப்படி இருந்தாலும் தண்ணி இன்னும் சூடாக. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நேரம் சாட்டே ஆகட்டும். இப்போ நம்ம போட்ட மசாலா, அப்புறம் சாஸ், ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு, அப்புறம் ஒரு ஸ்பைஸ் டேஸ்ட்டும் நம்ம சாஸ் கொடுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து இது 2 மினிட்ஸ் வேகுது. ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச்சுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணோம். ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது கூல் டவுன் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேனில் வந்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு பட்டர் டோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைட்டாக கீ போட்டுப்போம். பட்டர் நம்ம கிளாஸ் லைட்டாக போட்டால் போதும். இதில் இருக்க ப்ரெட்டெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா அப்படி பேனில் வச்சுருவோம். இந்த தோசை பட்டு நல்லா பெருசாக இருக்கனால நம்ம நிறைய ப்ரெட்டை வைக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம திருப்பி கொஞ்சம் கீ போட்டுப்போம் சைட்லலாம், நம்மளுக்கு நல்லா டோஸ்ட் ஆகுது. அதனால் நம்ம ஏற்கனவே திருப்பி போட்டது வந்து மைல்டு ரோஸ்ட் ஆகிருக்கு. பாட்டம் தான் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவோம் மேலே ஒரு லேயர் கொடுக்கறதுக்கு. சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து சாஸே யூஸ் பண்ணலாம். எனக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னால நான் சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் நல்லா ஒரு மைல்டு ஹீட்டில் தான் வச்சுக்கணும். ஆனில் வச்சா அது ரொம்ப ஓவர் பர்ன் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட் ஒன் ட்ராப் ஆஃப் சாஸ் வந்து நம்ம எல்லாது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு லேயர் மாதிரி நம்ம பிஃபோர் நம்ம பண்ண வச்ச ஸ்டஃபிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சீஸ் கிரேடரை வச்சு நம்ம க்யூப்ஸ் சீஸை வந்து கிரேட் பண்ணிப்போம் நம்ம போட்டிருக்க சாட்டே மேலே. இந்த மாதிரி மித்த நம்ம போட்டிருந்தது எல்லாத்து மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக சாஸ் போட்டுக்கலாம். நம்ம சாண்ட்விச்சை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து செஞ்ச சாண்ட்விச் சாப்பிட்டு பார்க்குறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்குது, அதே டேஸ்ட்டு சீஸு அருமையாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம பொண்ணு செய்கிறத நம்ம பேத்தி செய்கிறாங்கிறதுக்குள்ள நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க.